சூப்பரா போயிட்டு இருக்கு. 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறாங்க 2 பேருமே. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே அவங்க 50 கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த எண்ட்ல பாகிஸ்தானுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்தியா பவுலர்ஸ் வந்து நம்ம என்னதான் வீக்னு சொன்னாலும் பாகிஸ்தான் பவுலர்ஸ் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங் தான். அவங்க இருந்ததே நான் இந்த மேட்ச் வரைக்கும் அவங்க தோக்கவே இல்லை ஏஷியா கப்ல. அவங்களுடைய அந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரான சையத் அஜ்மல் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த உடனே சச்சின் டெண்டுல்கரோட விக்கெட்டும் கிடைக்குது. ஒரு சூப்பரான ஒரு பால், சூப்பரான ஒரு கேட்ச்னு சொல்லணும். ஸ்லிப்ல கொடுத்து அவுட் ஆறாரு. 52 ரன்ஸ்ல வந்து அவுட் ஆறாரு 48 பால்ஸ்ல. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நாக்கு. அது ஏன் சொல்றேன் அப்படின்றது வீடியோ முடியறப்போ உங்களுக்கே தெரியும். சோ 50 ரன்ஸ் அவுட் ஆன உடனே அடுத்த கிரீஸ் யார் வராங்க? நம்பர் 4ல வந்து ரெய்னா வராரா? தோனி வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு வராரா? இட்ஸ் முரளி. இல்ல அது நடக்கல. ஏன்னா முரளிதரன் இல்ல அப்படின்றதுனால ரோஹித் சர்மா வந்து டிஃபரெண்டா வந்து இந்த முறை நம்பர் 4ல வந்து அனுப்புறாங்க. அவர் வந்து அவரோட யூசுவல் பொசிஷன் அது கிடையாதுங்க. 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் ஆகுது. நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த 2025 காலகட்டத்துல ரோஹித் கோலி பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த சமயத்துல பெருசா ஆட மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான் இந்த 2 பேரும் சேமா ஆடுறது ஒரே சமயத்துல கிரீஸ்ல. ரோஹித் சர்மா இல்லனா வந்து எங்கயோ ஆடுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஆடினா என்னலாம் பண்ணுவோம் தெரியுமாடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆப்போனன்ட்க்கு வந்து ஒரு வேற லெவல் அடிக்கிறாங்க. மாத்தி அடிக்கிறாங்க 2 பேரும். அதுலயும் நீ நம்ம பேசிட்டு இருக்கோம் விராட் கோலியோட கவர் டிரைவ், சச்சினோட அப்பர் கட் அப்படின்ட்டு ரோஹித் சர்மாவோட ட்ரேட் மார்க் ஃபுல் ஷாட் நச்சார் பாருங்க. ஒரு 6 அங்க ஆஃப் சைடுல ஷாட் பால் வரும். அந்த மட்டக்கி ஒரு 6 அடிப்பாரு. தேர்ட் டயர்ல போகும் அந்த பால். அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே வந்து யாருமே அந்த பால அங்க தூக்கி அடிக்க முடியாது. அந்த மாதிரி 6 அடிக்க முடியாது. ஆமா நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். இப்ப இருக்கிற எக்கச்சக்க பிளேயர்ஸ் வந்து ரோஹித் சர்மா ஃபுல் ஷாட் வேணும், ரோஹித் சர்மா ஃபுல் ஷாட் லைக் ஒன் ஷாட் தட் ஐ வுட் லைக் டு இன்ஹெரிட் வந்து ரோஹித் சர்மாவோட ஃபுல் ஷாட் ஏன்டா சொல்றாங்க அவ்வளவு ஹைப் பண்றாங்க ஏன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த மேட்ச்லாம் பாத்துட்டு வாங்க உங்களுக்கே தெரியும். இங்க வந்து கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் ஏன் லைஃப் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபாஸ்ட் பால்ஸ் டேக் ஆன் பண்ணது மட்டும் இல்லாம 2008ல இதே மாதிரி அஜந்தா மெண்டிஸ் கிட்ட எக்கச்சக்கமா விக்கெட் விட்டுருப்பாங்க. இதே ஏஷியா கப்ல தான் அது மிஸ்டி ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அடி வாங்கிருப்பாங்க. பட் அஜந்தா மெண்டிஸ் ஆமா அஜந்தா மெண்டிஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஃபைனல் 6 விக்கெட் எடுத்திருப்பாரு. அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரோஹித் சர்மா ப்ரோமோட்டும் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சது ஏன்னா சையத் அஜ்மல் டேக் ஆன் பண்ண அந்த ஒரே ஒரு ஆள் வந்து ரோஹித் சர்மா தான். இவங்களும் வந்து 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ரெடி பண்றாங்க. ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து அப்படியே மாறுதுங்க. லைக் வந்து இப்போ ரெக்கார்ட் நடந்து மோர் தென் 6 தான் இருக்கு. ஆனா வந்து சேசஸ் வெரி மச் அண்டர் கண்ட்ரோல்.